கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மார்க்கு 7வது அதிகாரம் 35வது வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இங்கே இந்த அற்புதத்தை மார்க் 7ஆம் அதிகாரம் 31லிருந்து 37ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ஒவ்வொரு அற்புதங்களும் வித்தியாசமானவையாக தான் இருக்கிறது, ஒரே மாதிரி அல்ல. இங்கேயும் கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்போ இயேசு அங்கே அற்புதம் இவனுக்கு கொடுப்பதை பார்த்ததும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. வாசிக்கும் போது இயேசு ஏன் அந்த மனிதனை இப்படி குணப்படுத்தினார்? ஏன் அவரை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் சுகப்படுத்தினார்? ஏன் அந்த மனிதனின் காதுகளில் விரல்களை வைத்தார்? ஏன் அவர் உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டார்? ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார்? ஏன் அராமிக் மொழியில் எப்பத்தா என்று சொல்ல வேண்டும்? அவனுக்கு காது கேட்காதது, பேசவும் முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த இடத்தில் வந்தார். மேபி அவர் அவனை தனியாக திருப்பி இயேசுவின் கவனத்தை அவர் பெற்றிருக்கக்கூடும். அதை இவன் பெற வேண்டும் என்பதை அவனுக்கு தெரியப்படுத்தினார். இயேசு அவன் காதுகளையும் வாயையும் தொட்டார். அது மாத்திரமல்ல, அவர் வானத்தை நோக்கி அந்த மனிதன் எங்கிருந்து குணமடைவான் என்பதை அவருக்கு தெரியப்படுத்துகிறார், அந்த கொன்னை வாயுடைய செவிடனுக்கு. அதாவது இதற்கு முன்பு நம்ம பார்த்தோம், மரித்த ஒரு சிறு பெண்ணின் கையை பிடித்து எழ வைக்கும் போதும் தலித்தாகுமி என்று ஒரு அராமிக் வார்த்தையை பயன்படுத்தினார். அதுபோல் இங்கும் எப்பத்தா என்ற ஒரு அராமிக் வார்த்தையை கூறுகிறார். அதற்கு அர்த்தம் திறக்கப்படுவாயாக என்று நமக்கு வாசிக்கிறோம் இந்த இடத்துல. இங்கே அவனுடைய அந்த கேட்காத காதும் பேசாத வாயும் திறக்கப்பட்டது. அதாவது அவனுடைய நாவின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. இயேசு இந்த மனிதனை அவனது பேச வராத வாயிலிருந்தும் கேட்க இயலாத காதுகளிலிருந்தும் விடுவித்தார். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது. மேபி இயேசு உபயோகப்படுத்தின எப்பத்தா என்ற வார்த்தை அவனுக்கு ஈஸியா அந்த வாய் அசைவை வைத்து இருதயத்தில் அவன் உணர்ந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஆக்ஷன் தான். நம்ம எவ்வளவுதான் அவங்க அந்த நம்மளுடைய உதட்டு அசைவை தான் அவங்க பார்ப்பாங்க. இயேசு கொன்னை வாயுடைய செவிடனை சொஸ்தப்படுத்தும் போது 3 காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. 1, செவிகள் திறக்கப்படுகிறது. 2, நாவின் கட்டு அவிழ்கிறது. 3, செவ்வையாய் பேசினான் என்று இன்றைக்குள்ள மெடிடேஷன் வேர்ட்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலின் மேல் அனனியா கையை வைத்ததும் உடனே அவர் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்து அதனால் அவன் பார்வையடைந்தான் என்று நம்ம அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இந்த இடத்துல பார்த்தா எப்படி நம்ம கூட நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம்ல, கர்த்தரின் இருதயத்தை திறந்தார், நான் முன்பு போல அல்ல, ரட்சிப்பின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன், இப்பொழுது கிறிஸ்துவின் வெளிச்சம் என் இதயத்தில் பிரகாசிக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம இதை வாசிக்கலாம். இதே போல நம்மளும் சாட்சி சொல்வதுண்டு இல்லை? அது போல இங்கே இந்த கொன்னை வாய் கேட்க முடியாத இந்த மனிதனும் அங்கு குடியிருந்த ஜனங்களும் அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்ட போதும் அவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தப்படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அந்த புகழே அவருக்கு ஒரு ஊழிய பணியில் ஒரு தடையாக மாறினதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இங்கே அடையாளங்களும் அற்புதங்களும் இயேசுவின் முக்கிய அம்சம் அல்ல என்பதை யூதர்களும் புறஜாதியினரும் அறிந்து கொள்வதுதான் முக்கியம். ஏனென்றால் சிலுவைக்கு பிறகு ஜனங்கள் தன்னை பற்றி பேசி காத்திருக்க வேண்டும். ஏனெனில் அப்போது அவர்களுக்கு அறிவிக்க ஒரு முழு நற்செய்தி இருக்க வேண்டும் இல்லையா? இன்னைக்கு கூட நம்ம எதை தியானிக்கிறோம்? பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலையும் அற்புதங்கள், கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய உருக்கம், அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், அதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். காலையில, மதியம், ராத்திரி, எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அது மாத்திரம் அல்ல, அதற்காக நேரம் ஒதுக்கி நாம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இது எதனால்? இது அவருடைய அந்த சிலுவைக்கு பிறகு ஜனங்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 46:10 be still and know that I am God என்பது போல அந்த வசனங்களை அப்பதான் நமக்கு அந்த காஸ்பல் நம்ம அவங்களுக்கு அறிவிக்க முடியும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஏதாவது ஒரு முழு நற்செய்தி, ஒரு காஸ்பல் மேத்யூ, மார்க், லூக், ஜான் எல்லாம் அதற்காக தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய உண்மை, அவருடைய இந்த உலகத்துல இந்த ஏர்த்ல இருக்கும்போது அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இது போல தான் மார்க் 7:37 நம்ம வாசிக்கும் போது எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் செய்கிறார்கள் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ
இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். நம்மளும் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு அற்புதங்களை வித்தியாசமான முறையில் இயேசு செய்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் நம்முடைய வாழ்வில் ஏதாவது நமக்கு ஒரு பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த அற்புதங்களின் வழியாய் நாம் அவரிடம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா, எவ்வழி நடக்க வேண்டுமென்று பாதை காட்டுமையா, ஒளியான தீபமே வழிகாட்டும் தெய்வமே, ஒளியான தீபமே வழிகாட்டும் தெய்வமே, தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லவ்விங் கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர், ஏசாயா 35 நாங்கள் வாசிப்பது போல உம்முடைய அந்த இடத்துல எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே தீர்க்க தரிசனம் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும் அளவுக்கு அப்பா எங்களுக்கு நீங்கள் தந்த எல்லா டெஸ்டிமோனிஸ், எல்லா எவிடன்ஸுக்காக, எல்லா ப்ரூஃபுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் இப்படியாய் ஒரு மகத்துவமான தேவர்களை நாங்கள் கண்டதும் இல்லை, இனிமேலும் நாங்கள் பார்க்க போகிறதும் இல்லை. அப்பா, இந்த உலகத்துல லிவிங் அப்பா எங்களுக்காக நீங்க உயிரோடு இருந்த அப்பா எங்களுக்காக இம்மட்டுமாய் நீங்க எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற நல்ல கர்த்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க அதற்காக எதையும் செய்யலப்பா. குருடரின் கண்கள் திறக்கப்பட்டது, செவிடரின் செவிகள் திறக்கப்பட்டது, முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பீரித்து பாடும் என்று. இதே போல் அப்பா உம்மால் அந்த பெறப்போகும் நித்திய தேவ ராஜ்யத்திற்கும் நீங்க திரும்பி வந்து அப்பா அந்த பூமியை கீழ்ப்படுத்தி 1000 ஆண்டுகள் மகிமைக்கு அப்பா நீங்க திருப்ப போகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தீர் என்று மார்க் 7:37 வாசிப்பது போல எல்லாவற்றையும் சகலத்தையும் உடைய வார்த்தையால நீங்க உருவாக்கி இருக்கீங்க. நீரே எங்க ஆன்சர், நீரே எங்க தேவையானவர். நீர் எங்களை பூமியை மாத்திரமல்ல எங்களையும் புதிய சிருஷ்டிகளை போல உருமாற்ற உம்மால மாத்திரம் பழையனவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன காரியங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டுமோ அதை ஒவ்வொன்றையும் புதுப்பித்து அப்ப அந்த காலை வேளையில எங்களை எல்லாம் பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க பலப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதும் அப்பா அந்த வசனங்களை இன்னும் ஆராய்வதற்கு வேண்டிய கிருபை நீங்க தாங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன்.